விவசாயிகளின் பாதுகாவலன் நியூட்ரிக்ஸ். திட்டு குடித்த ஆளுக்காங்க ஆவட்டி குடிக்காடு, ஆவட்டி பக்கத்தில் ஆவட்டி குடிக்காடுங்கிறவங்க இருந்திருக்கோம். இங்கே பாருங்க, வெங்காயத்தை பாருங்க, கலரு வராது அப்படிம்பாங்க. பொட்டாசு கொடுத்தா தான் கலர் இருந்தாங்க. அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் ஒரு வாட்டி நினச்சிங்க. இந்த வேர் பாருங்க எவ்வளோ பெருசு வருது. அதுபோல கெட்டியாக இருக்கும், கெட்டித்தன்மை சூப்பருங்க. அது எக்ஸலண்ட், உண்மையில் நல்ல வெயிட்டு கொடுக்கும். அது உண்மையில வெங்காயம் பர்மனெண்ட்டாக பண்ணுற விவசாயி இதை கண்டிப்பாக நியூட்ரிஷன் வாங்கி சூப்பராக பண்ணலாங்க. அவங்க சாம்பிள் பார்க்கறனால பார்க்கட்டுங்க. ஆமாம், அதிகமாக போத்து இறங்குங்க, நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க. அந்த கேன் நியூட்ரிஷன் கேன் இது வந்து 9 லிட்டருங்க இது. ஆமாம், அது பார்த்து அவங்க சாம்பிள் பண்ணுறேன்னா பண்ணட்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் வெங்காயத்துக்கு நம்பர் 1. இந்த மருந்தை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்கண்ணா. இன்னும் இது அப்படியே நம்ம தண்ணி பட்டுச்சுன்னா அடுத்த நாளே வந்து அழுகல் வந்துடும். நம்ம நியூட்ரிஷன் மாசம் கூட இந்த நியூட்ரிஷன் கலந்ததை வந்து நீங்க ஒரு மாசம் வச்சிருந்தா கூட அழகா புது வேர் விடும், கருப்பா வரும். ஆனா கெட்டி தன்மையா இருக்கும், கெட்டு போகாது. ஆனா 10 நிமிஷம் நம்ம தண்ணியில நினைச்சு 2 நாள் போட்டிருந்தாலும் ஒரு அழுகல் வந்துடும். நியூட்ரிஷன் நினைச்சு ஒரு மாசம் போட்டிருந்தாலும் அழகா இருக்க, மறுபடியும் ஊன்னா சூப்பரா வேர் வருங்க. நல்ல முளைப்பு திறனுக்கு அருமையா வைக்கலாம். எது வச்சாலும் புது வேர் விடுங்க, அவ்வளோ அருமையா. நாங்க வந்து 4 ஸ்ப்ரே, வேற எந்த மருந்து கிடையாது, உரம் கிடையாது, எருவு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்ப்ரே அப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்ப்ரேக்கு 1 லிட்டருக்கு 16 லிட்டர் தண்ணி. நியூட்ரிக்ஸ் அமோக விளைச்சலுக்கு ஆலோசனை பெற டாக்டர் முத்துகிருஷ்ணன் PhD 9443302365